ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாஸ்து செய்யறதுக்கு இந்த 2026 வந்து எந்தெந்த நாள்லாம் வந்து சிறப்பாக இருக்கும், ஸோ அதோட டேட் என்ன, அதுக்கப்புறம் அதுக்கு இங்கிலீஷ் டேட் என்ன, அது என்ன டைமில் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்க போகலாம். நெக்ஸ்ட்டு 2026 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. 2026ல் நமக்கு வந்து வாஸ்து செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நாள் பார்த்திங்க அப்படின்னா தை 12. தை 12 அப்படிங்கிறது 26/1/2026, அதாவது குடியரசு தினத்தன்னைக்கு வருது. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாள் வந்து திங்கக்கிழமை வருது. இது காலையில் வந்து 10:40 11:17 வந்து நீங்கள் வாஸ்து பூஜை வந்து செய்யலாம். ஸோ இது வந்து ஒரு சிறந்த ஒரு நேரமாக வந்து இருக்கும். அடுத்து வந்து மாசி 22ஆம் தேதி. மாசி 22ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மார்ச் மாதம் 6ஆம் தேதி வந்து வருது. 6/3/2026 வருது. இதோட டைமிங் பார்த்திங்க அப்படின்னா 10:32 11:08 வரைக்கும் அரை மணி நேரம் வந்து நீங்கள் வாஸ்து பூஜை வந்து செய்யலாம். அடுத்து வந்து சித்திரை மாதம். ஸோ சித்திரை மாதம் அப்படிங்கிறப்போ நமக்கு ஏப்ரலில் வந்து வருது. ஏப்ரல் வந்து 23/4/2026 வந்து இந்த வாஸ்து பூஜையை வந்து நீங்கள் செய்யலாம். ஸோ இது வந்து வியாழக்கிழமை வருது. காலையில் 8:54 நீங்கள் வந்து 9:30 வரைக்கும் வந்து நம்ம மார்னிங் வந்து செய்யலாம். ஸோ எல்லாமே வந்து காலையில் தான் வந்து வாஸ்து பூஜையை வந்து செய்யணும். அடுத்து வந்து வைகாசி 21. வைகாசி அப்படிங்கிறப்போ வந்து நமக்கு ஜூன் வந்து போயிடுது. ஸோ ஜூனுங்கிறது 4/6. ஸோ ஜூன் 4ஆம் தேதி 2026 வந்து செய்யலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜூன் வியாழக்கிழமை வந்து வருது. இந்த பூஜையை வந்து நீங்கள் காலையில் 9:58 10:34 வரைக்கும் நீங்கள் இந்த பூஜையை வந்து செய்யலாம். அடுத்து வந்து ஆடி மாதம். ஆடி மாதம் வந்து ஜூலையில் வருது. 27/7/2026. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா திங்கக்கிழமை வருது. ஸோ இதோட டைமிங் வந்து காலையில் 7:44 8:20 வந்து நீங்கள் பூஜையை வந்து செய்யணும். அடுத்து வந்து ஆவணி மாதம் 6ஆம் தேதி. ஆவணி மாதம் 6ஆம் தேதிங்கிறது 23/8 ஆகஸ்ட் மாதம் வந்து வருது. இதோட டேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வருது. இது வந்து காலையில் 7:23 7:59 வரைக்கும் நீங்கள் இந்த பூஜையை வந்து செய்யலாம். அடுத்து வந்து ஐப்பசி மாதம் 11ஆம் தேதி. இது வந்து 28/10 அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி வருது. ஸோ இதோட பூஜை பார்த்திங்க அப்படின்னா புதன்கிழமை காலையில் 7:44 8:20 நீங்கள் வந்து வீடு கட்டுறனா பூஜை வந்து செய்யலாம். அடுத்து வந்து கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதம்ங்கிறது வந்து நவம்பர் வந்துடுது. 24/11/2026. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வருது. காலையில் 11:29 நமக்கு நண்பகல் 12:05 வரைக்கும் நீங்கள் இதை வந்து செய்யலாம். ஸோ இதெல்லாமே வந்து வாஸ்து பூஜைக்கு உண்டான அடுத்த வருஷத்துக்கு உண்டான டைமிங்கு. ஸோ இதில் தான் வந்து நம்ம வாஸ்து பூஜை செய்யணுமா அப்படிங்கிறது கிடையாது. வாஸ்து நாள் அப்படிங்கிறது நமக்கு வந்து இந்த 8 நாட்கள் வந்து வருடத்தில் 8 நாட்கள் வந்து இந்த வாஸ்து பூஜை செய்யலாம். இதுக்கு நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த 8 நாளில் வந்து செய்வாங்க. இந்த டைமிங்கில் இந்த டேட்டில் வந்து செய்வாங்க. நம்பிக்கை, அதாவது எந்த நாளும் நல்ல நாள் தான் அப்படின்னு செய்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஸோ இது வந்து அவங்கவுங்களோட நம்பிக்கையை சார்ந்தது. வாஸ்து பூஜை எந்த டைமில் தான் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.